சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் திமுக வேட்பாளர் எம் செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். இளைஞரணி மாநில துணை செயலாளர் சகோதரர் சீனிவாசன் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் திரு தமிழரசன், திரு பன்னீர்செல்வம், திரு ஜெயக்குமார், சாந்தமூர்த்தி, பிரகாஷ், மணமேடு மோகன், தனசேகரன், ஜெய் ஜெகதீஷ், சரவணன், ராஜா முருகன், தமிழரசன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு ரெயின்போ மாணிக்கம் அவர்களே, ரெயின்போ நடராஜன் அவர்களே, திரு மாணிக்கம் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட கழக துணை நிர்வாகிகளே, வந்திருக்கக்கூடிய நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர்களே, மிகப்பெரிய வரவேற்பை எடுத்திருக்கக்கூடிய தோமுசா எல்பிஎஃப் தோமுசாவை சேர்ந்த என்னுடைய அருமை சகோதரர்களே, அதே போல நற்பணி மன்ற செயலாளர் சகோதரர் பி கே பாபு அவர்களே, நம்முடைய நற்பணி மன்ற பொருளாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்களே, நற்பணி மன்ற நிர்வாகிகள் திரு ராஜ்குமார், தர்மராஜ், நடராஜ் அவர்களே, தொகுதி பார்வையாளர்கள் அண்ணன் நன்னீர் ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, உதயசூரியன் அவர்களே, அண்ணன் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, இளைஞரணி அமைப்பாளர் திரு அருண் பிரசன்னா அவர்களே, துணை அமைப்பாளர்களே, மாநகர அமைப்பாளர் சகோதரர் கேபிள் சரவணன் அவர்களே, துணை அமைப்பாளர்களே, வந்திருக்கக்கூடிய சுஹேல் ரஹ்மான் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, நம்முடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஆம் ஆத்மி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், புதிய திராவிடர் கழகம், தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, இங்கு நூற்றுக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்க வருகை தந்து ஏற்கனவே 2 நாளுக்கு முன்பு அண்ணன் செல்வ கணபதி அவர்களுக்காக பிரச்சாரம் செஞ்சேன். இன்றைக்கு மீண்டும் நேற்று நாமக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்காக சென்று விட்டு தர்மபுரிக்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்காக, வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். நான் இங்க வந்தது உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக. என்ன, நம்முடைய 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் செல்வ கணபதி அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். அதற்காக உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா இங்க வந்து உங்களுடைய எழுச்சியும், உங்கள் உணர்வையும், உங்கள் ஆரவாரத்தையும், உங்க வேகத்தையும் பார்க்கும்பொழுது நீங்க அத்தனை பேரும் ஏற்கனவே இந்த சின்னத்துல ஓட்டு போட்டு யாரை வெற்றி பெற வைக்கணும்னு நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? கையை வசதி காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா, எத்தனாவது பேர் வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு பெட்டியில முதல் பேரு அண்ணன் திரு செல்வ கணபதி என்னோட பேர் இருக்கும், முதல் இடம். அதே மாதிரி அவர் பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சா வருமா வேணாமா? ஏன்னா திரு மோடி அவர்கள் மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அடிக்கடி வேட்டு வைக்கிறாரு. நம்மளை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது, நம்மளை பத்தி அக்கறையும் கிடையாது. எப்படி வாக்கு பெட்டியில 19ஆம் தேதி அண்ணன் செல்வ கணபதி என்னோட பேரும் உதயசூரியனும் முதல் இடத்துல இருக்கும், அதே மாதிரி ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போதும் முதல் இடத்துல வரணும். வருமா? நிச்சயமா வருமா? நான் உங்ககிட்ட ஒரு சவால் விடுறேன், உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கணபதி செல்வ கணபதி ஜெயிக்க வைப்பீங்க? போன முறை நம்முடைய வேட்பாளர் திரு SR பார்த்திபன் அவர்களை 1,50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அப்போ நம்முடைய எதிரணியினர் எல்லாம் ஒரே அணியில வந்தாங்க, இப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. எனவே குறைந்தது எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்க? நீ 5 லட்சம் சொல்லிட்டு போயிருவ. உண்மையை சொல்லுங்க. தாய்மார்கள் வாக்குறுதி கொடுக்கட்டும். எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்க? குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்களா? நிச்சயம்.
நீங்க அப்படி 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சேலம் மாவட்டத்துக்கு வருகை தர்றவன். ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் வர்றவன் கிடையாது. இளைஞரணி நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, நம்முடைய கழக நிகழ்ச்சிகள், கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கீழ் வழங்குகின்ற விழா, எல்லாத்தை விட மிக பெருமை சேலத்துல தான் ஜனவரி மாசம் 21ஆம் தேதி இளைஞரனுடைய 2வது மாநில மாநாடு மிகப்பெரிய அளவுல நடத்தி காட்டும். அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடு நடத்தி காட்டியது நீங்க தான். நான் இப்பவும் சொல்றேன், அந்த மாநாடு வெற்றி மாநாடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளரும் சொன்னாங்க, திமுக மாநாடு அதிமுக மாநாடு கிடையாது. அதிமுக மாநாடு வெறும் தயிர் சோறு மாநாடு, திமுக மாநாடு தான் கொள்கை மாநாடு, வெற்றி மாநாடு அப்படின்னு சொன்னாங்க. மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ சொல்றேன், அந்த மாநாடு 100% வெற்றி கிடையாது, வெறும் 80% வெற்றி தான். நாம எப்போ சேலத்துல 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு காட்டுறோமோ அப்பதான் இளைஞரணி மாநாடு 100% வெற்றியை பெறும். ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி நம்முடைய தலைவர், அதே போல நம்முடைய கழக வேட்பாளர் 2021 சட்டமன்ற தேர்தலையும் நான் உங்களை எல்லாம் வந்து சந்திச்சு அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்காக வாக்கு சேகரிச்சேன். அவரை கிட்டத்தட்ட 7600 வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரை தவிர மற்ற எல்லாருமே வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இந்த முறை மீண்டும் அந்த தவறை செய்யாதீங்க, மீண்டும் ஏமாந்துடாதீங்க. அது மட்டும் தான் நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.